நாளிலும் பாஸ்டர் ஜோதிக்குமார் அவங்க பகல் வேளையில் ஒரு சர்ச்சில் ஊழியத்தை முடித்து ஓடோடி வந்திருக்கிறார். கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்போமா? கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த மாலை வேளையில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலையிலே உமது கிருபையையும் மாலையில் உம்முடைய சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும் என்று சங்கீதக்காரன் 92:2 சொன்னது போல இந்த மாலை வேளையில் கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த 2025 ஆண்டினுடைய சிலுவை தியான கூட்டத்தினுடைய முதலாவது நாள் முதல் செக்ஷனில் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிற அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் வருவதற்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், அவங்களால முடியாமல் போயிற்று. ஆனாலும் எங்களை கொண்டு வந்தீர். சத்தியத்தை அறிகிற அறிவிலே ஆண்டவரை கடந்து வருவதற்கு இன்னும் ஒரு தருணத்தை எங்களுக்கு கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஏசப்பாவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே காலையில் கிளம்பி 8:30 ஹெப்பாலேருந்து சீக்கிரம் கிளம்பிட்டேன். 8:30 ஒரு ஆராதனை அங்கே முடிச்சுட்டு 3:30 ஒசூர் வந்து 4:15 கிளம்பி 6:30 உங்கள் மத்தியிலே கர்த்தர் சுகத்தோடும் பலத்தோடும் சரியான நேரத்தில் கொண்டு வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஜெபியுங்கள். அதே போல் கிடைக்கிற நல்ல சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிறைய சர்ச்சில் எனக்கு வர இன்விடேஷன்லாம் 40 days பகல் அண்டு ஈவினிங் சொல்லி நிறைய இடத்துல இந்த கூட்டங்கள் நடத்துகிறாங்க. அட்லீஸ்ட் லாஸ்ட்டு 7 days தான் அட்லீஸ்ட் இந்த கூட்டங்களில் நீங்கள் என்ன செய்யுங்கள், கலந்து கொள்ளுங்கள். சிலுவை பற்றிய தியானம் நமக்கு ரொம்ப முக்கியம். சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போனவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன் என்று 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கிறது போல கர்த்தர் நமக்கு நல்லவர். தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இந்த தருணத்தை கொடுத்த கர்த்தருக்கும் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சப்ஜெக்டில் தியானிக்கலாம், என்ன காரியங்களை ஃபஸ்ட்டு செக்ஷன் ஆச்சு என்று நான் யோசித்து பார்க்கும்போது சிலுவையின் மேன்மை என்கிற தலைப்பிலே எவ்வளோ முடியுமோ 1 hour இருக்குது. அந்த 1 hour உங்கள் மத்தியிலே இருந்துட்டு நான் கடந்து போய் நாளைக்கு ஒரு வீடு பிரதிஷ்டை தொடர்ந்து ஊழியங்கள் இருக்குது, ஜெபித்துக் கொள்ளுங்கள். சிலுவையின் மேன்மை என்கிற தலைப்பில் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். எப்படி தியானிக்க போகிறோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா நீங்கள் மனசில் வச்சுக்குவீங்க. என் கூட ஃபாலோ பண்ண உங்களுக்கு நல்லாயிருக்கும். எழுதக்கூடியவர்கள் எழுதி கொள்வீர்களானால் இன்னும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். சிலுவையின் மேன்மை. ஆக்சுவலாக இன்றைக்கி குருத்தோலை ஞாயிறு இல்லை, குருத்தோலை ஞாயிறு. நான் காலையில் அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது யோசித்து பார்த்தேன். ஒரு காலத்தில் நானும் அந்த இது மாதிரி கொடுப்பாங்களே, என்னது பனை ஓலை, அதில் ஒரு சிலுவையை செஞ்சு அப்படியே ஊரெல்லாம் அப்படியே ஃபாதர் கூட போய் ஊரெல்லாம் சுற்றி வந்து வீட்டில் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருவோம். அது வாசப்படியில் வச்சுருவோம். அடுத்த ஆஷ் வெனஸ்டே வரும்போது அதை எடுத்து சுட்டு என்ன செஞ்சுக்குவோம், நெத்தியில் போட்டுக்குவோம். நினச்சி பார்த்தேன் காலையில், ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் பக்தி இருந்துச்சு, ஆனால் என்ன இல்லை, ஸ்தோத்திரம். இன்றைக்கி நிறைய புத்தி இருக்கு, ஆனால் என்ன இல்லை, குறைஞ்சி போயிச்சோன்னு நினைக்கிறேன். ஓகேவா, யோசித்து பார்த்தேன். அப்போ அது இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தவராய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஜெயம் எடுக்க போகிறாரு. உலகத்தை, மாமிசத்தை, பிசாசை ஜெயித்து ஜெயத்தோடு அந்த இடத்துல கடந்து வந்தார். ஆனால் நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டு அதை கையில் எடுக்கிறோமா என்னான்னு எனக்கு தெரியல. அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் சிலுவையின் மேன்மை என்கிற தலைப்பில் பாவம் இந்த உலகத்தில் எந்த வழியாய் பிரவேசித்தது, அந்த பாவம் எப்படி சிலுவையிலே நிவர்த்தியானது, நல்லா புரிஞ்சிக்கங்க. அந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி நம்ம எழுதி கொள்வோமானால் அதுக்கு நமக்கு நல்லா புரியும். அந்த ஃபவுண்டேஷனை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஹெட்டிங் வந்து சிலுவையின் மேன்மை. பாவம் எந்த வழியாக இந்த பூமியிலே பிரவேசித்தது அதை காட்டி தந்து, அந்த பாவத்துக்கான நிவாரணம் எப்படி, யாரால் அது நம்மக்கிட்ட இருந்து நீக்கப்பட்டது என்கிறத குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்ப நமக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாக இருக்கும். பாவம் ஸ்திரீயின் மீறுதலின் மூலம் நமக்கு வந்தது என்று நமக்கு நல்லா தெரியும். முதலாவது இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக வந்து அந்த பாவத்தை நிவர்த்தி செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். முதல்ல டெஃபினிஷனை சொல்லிட்டு அப்புறம் நான் உள்ளே போகிறேன்.
அப்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து நமக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்காக இந்த உலகத்தில் மரித்து நமக்காக உலகத்தில் உயிரோடு எழுந்து எல்லாவற்றிலும் அவர் ஜெயித்தவராய் அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்து போனார். அல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னா அவர் ஜெயித்த அந்த உலகத்தை நீங்களும் நானும் ஜெயிக்கணும். அதுதான் சிலுவையினுடைய அடையாளம். அது தோல்வியினுடைய அடையாளமோ இல்லை அது அவமானத்தின் அடையாளமோ பாடுகளின் அடையாளம் அப்படின்னு நம்ம நினைக்காதபடிக்கு அதை ஒரு வெற்றியின் சின்னமாய், இல்லை மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று கலாத்தியர் 3:13 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அது ஒரு வெற்றியின் சின்னமாய் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரணும். அதுதான் இந்த நாட்களில் தியானிக்க போகிறோம். என்னிலும் வல்லவர்கள் பின்னாடியெல்லாம் வந்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க. எனக்கு நான் ஆள் மட்டும்தான் அங்கே இருக்கிறேன். எந்த கூட்டத்தையும் நான் சர்ச்சில் மிஸ் பண்ணதா ஞாபகமே இல்லை. ஆனால் வேறு வழியே கிடையாது. ஸோ இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்போது இதே மாதிரி எல்லா நாளும் கூட்டங்கள் நடக்கும், எல்லா நாளும் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்ல முடியாது. கிடைக்கிற சூழ்நிலை நம்ம கற்றுக்கொள்ளும் போது அது கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார். வராதவங்க கிட்ட போய் சொல்லி எப்படி ஆகில என்ன செய்யுங்க, ஈவினிங் தானே எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன செய்யலாம், வந்து நல்ல தேவனுடைய சத்தத்தை கேட்டுட்டு போங்க. நிச்சயமாகவே நீங்கள் அப்போஸ்தலர் 17:11 படி குணசாலிகளாய் மாறுவீர்கள். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ரைட். அப்போது நம்ம எப்படி நம்ம இதை தியானிக்க போகிறோன்னா, திரும்ப சொல்லிடுறேன். ஹெட்டிங் சிலுவையின் மேன்மை. எப்படி இந்த உலகத்தில் பாவம் பிரவேசித்தது என்று சொல்லி முதலாவது கற்றுக்கொண்டு, அந்த பாவம் எப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, சிலுவையினாலே, இரத்தத்தினாலே, மரத்தினாலே எப்படியெல்லாம் நம்மக்கிட்ட இந்த ரெக்டிஃபை ஆகி நமக்கு அந்த ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு எவ்வளவு கடைசி நாட்கள் என்பது நீங்கள் நல்லா ரியலைஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் ஆகிக்கொண்டிருக்கிற நாட்களில் நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 3:5 வசனத்தில் வாசிக்கும்போது, தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை அவர்கள் என்ன செய்வார்கள், மறுதலிப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு என்ன செய்யணும், விலக வேண்டும் என்று அழகாக 1-5 நிறைய ஒரு 20 காரியம் அதில் இருக்கும். கடைசி வார்த்தை மட்டும் சொன்னேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இல்லை நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்பட வேண்டும் என்று பிலிப்பியர் 2:13 வசனத்தில் வாசிக்கிறோம். இது எல்லாவற்றையும் வைத்து நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரை போல நம்மளும் இல்லை கழுத்தில் சிலுவை மாட்டிக்குவாங்க, நெத்தியில் சிலுவை மாட்டிக்குவாங்க, ரிங்கில் மாட்டிக்குவாங்க, நல்லது. ஆனால் அது ஒரு வெற்றியின் சின்னம் என்பதை மறந்துட்டு ஏதோ எல்லாரும் செய்கிறார்கள் அதனால் நானும் செய்கிறேன் என்கிற எண்ணத்தோடு கூட அல்ல. எப்படி பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது அதை காட்டி தந்து, அந்த பாவம் சிலுவையில் எப்படி மேற்கொண்டு நம்மை அந்த பாவத்திலிருந்து நீங்களாக்கி நம்மை பரிசுத்தவானாய் நீதிமானாய் கர்த்தர் மாற்றினார் என்பதை நாம கற்றுக்கொள்ள போறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பாவம் பிரவேசித்த விதமும் பாவ நிவாரண வழியும் வே அப்படின்ற சப்ஜெக்ட் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? நம்பர் 1 நல்லா கவனிங்க. பாவம் உற்பத்தியான இடம் எது? ஆதியாகமம் 2:8 வசனம். ஆதியாகமம் 2:8. நான் ஷார்ட்டா தான் சொல்றேன். ரொம்ப தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். சரி, நல்லா கவனிங்க. அப்ப முதலாவது கிழக்கு திசையிலிருந்து பாவம் ஆரம்பித்தது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பாவம் ஆரம்பித்த விதம், அதாவது அங்க சொல்றாரு, கிழக்கிலே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே கொண்டு வந்து வைத்தார். பின்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியும். 2:3 எல்லாத்துலேயும் அந்த ஆதாம் அந்த ஏவாள் மூலமாய் அந்த இடத்துல பாவம் பிரவேசித்தது என்பதை நமக்கு நல்லா தெரியும். இது எல்கேஜி சப்ஜெக்ட், புரிஞ்சுக்கங்க. அப்ப பாவம் பிறந்த இடம் கிழக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. கிழக்கு திசையிலே அந்த பாவம் வந்து அந்த மனுஷனை ஆட்கொண்டு அந்த மனுஷியை ஆட்கொண்டு அவர்கள் கீழ்ப்படியாமை போய் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் இழந்து அந்த இடத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நம்ம என்ன செய்யறோம், அழகாய் வாசிக்கிற 3 அந்த சூழ்நிலையிலே பாவம் பிரவேசித்தது. இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பாவமானது பிரவேசித்த நிலைமையிலே அந்த பாவம் நம்ம விட்டு எப்படி நீங்கிட்டு அதற்கு இயேசு என்ன செய்தார்? மத்தேயு 2:12 வசனம். மத்தேயு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் மத்தேயு 2:2
யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார். நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதலாவது அந்த கிழக்கு திசையிலே ஏதேன் தோட்டத்திலே தாம் உருவாக்கின மனுஷனை, தன் ஜீவ சுவாசத்தை கொடுத்து உருவாக்கின மனுஷனை வைத்தார். 2-3 அதிகாரத்தில் அவன் என்ன செஞ்சான்? பாவத்துக்குள் பிரவேசித்தான். பாவம் பூமியிலே வந்துவிட்டது. ஆனால் அவன் முந்தின ஆதாம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அதே பிந்தின ஆதாம் அதே கிழக்கிலே இருந்து அந்த பெத்லகேமில் பிறந்து நம்முடைய பாவத்துக்கு பரிகாரியாய் மாறினார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கிழக்கிலே இருந்து வந்த பாவம் அதே கிழக்கு திசையில இருந்து வந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து, அவர் பிறக்கும் போதே தெரியும் ஜனங்களுடைய பாவத்தை நாம் போக்கும்படிக்கு. இல்லை, அதான் இயேசு என்றால் பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மளை ரட்சிக்கிறவர். அதற்காகத்தான் இந்த உலகத்திலே பிறந்து 30 வயசிலே ஞானஸ்தானம் பெற்று 3.5 வருஷம் இந்த உலகத்திலே ஊழியத்தை செய்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செஞ்சார்? தன் பிள்ளைகளிடத்தை கொடுத்துட்டு மரித்து அப்போஸ்தலர் 1:11 படி என்ன செஞ்சிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டாரு. திரும்ப அதே போல அவர் வரப்போகிறார் என்று சகரியா 14 நம்ம வாசிக்கிறோம். அப்ப கிழக்கிலே பாவம் தோன்றினது. ஆனால் கிழக்கிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த பாவத்திலிருந்து உங்களையும் நீ ரட்சித்தார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதலாவது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நான் விசுவாசித்து இருதயத்தில் நீங்களும் நான் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரே ஒரு வழி, பாவத்தில் இருந்து இந்த உலகத்தில் விடுதலை கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து ரத்தம் மாத்திரமே. அல்லேலூயா, வேற வழியே இல்லை. மற்ற மார்க்கங்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, சன்மார்க்கமான காரியங்கள் என்னென்னவோ இருக்கு. பாவத்துக்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான். அதான் இயேசு அழகாய் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலன்றி ஒருவரை என்ன செய்ய முடியாது? பிதாவினத்தில் வர முடியாது. யோவான் 14:6 வாசிக்கிறோம். அப்போ முதலாவது கிழக்கிலே இருந்து பாவம் வந்தது. அந்த கிழக்கு திசையில இருந்த வந்த இயேசு கிறிஸ்து மூலமாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒவ்வொரு வழியிலே ஒவ்வொரு காரியத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, நல்ல காரியங்கள் தான். ஆனால் ஒரே ஒரு வழி, பரிசுத்தமான வழி இல்லை. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கு, வாசிப்போமா? சகோதரரே, எஸ், நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கிறது. இல்ல ஆட்டினுடைய இரத்தமோ, கோழியினுடைய இரத்தமோ, மாட்டினுடைய இரத்தமோ, சிலர் ஒட்டகத்தினுடைய இரத்தமோ நம்மளை என்ன செய்யும்? ரட்சிக்கும் என்று அவங்க அநேக காரியங்களை சொல்லுகிறாங்க. ஆனா ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்னொரு வசனத்தை வாசிச்சிருவோம். அதே எபிரேயர் 9:14 வாசிச்சிருவோம். 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப நம்ம டெய்லி ஜெபிக்கிற, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால என்ன செய்யுங்க? என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உம்முடைய ரத்தத்தினால பரிசுத்தப்படுத்துங்க. கம்யூனியன் சர்வீஸ்க்கு வரும்போது நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தம் 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 என்று நம்ம என்ன செய்யணும்? அப்படியே போயிட்டே இருக்கணும். நல்லா கவனிங்க. ஒரு காலேஜில் ஒரு காம்படிஷன் நடந்துச்சாம். காம்படிஷனில் சிங்கிங் காம்படிஷன், யார் வேணால் கலந்துக்கலாம். எந்த மதம், எந்த மார்க்கம், எந்த தெய்வம் எதையும் குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பாடக்கூடாது. அது பொதுவான ஒரு காரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணாங்க. பிரின்சிபால், டீச்சர்ஸ் எல்லாம் எல்லாரும் ஒவ்வொரு காரியமாய் என்ன செஞ்சாங்க? நல்லா கவனிங்க. பாடெல்லாம் பாடிட்டு வந்தாங்க. அதில் ஒரு தம்பி வந்து என்ன செஞ்சாராம்? பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படின்னு பாட்டு இருக்குல்ல, பரிசுத்தர் என்று மட்டுமே அவர் பாட ஆரம்பித்த உடனே அந்த பிரின்சிபால் வந்து கை பிடிச்சிக்கிட்டாராம். ஏய், நீ என்ன பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு பாடுற? நான் பொதுவாக தானே பாடுறேன். இல்லை, உலகத்தில் ஒரே பரிசுத்தர் இயேசு. அல்லேலூயா. உலகத்தில் ஒரே ஒருவர் பரிசுத்தர் இயேசு தான். இந்த பாட்டில் இங்கே பாடிடாது என்னாராம். எவ்வளோ பெரிய கிரேட் தெரியுமா? நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் மகா பரிசுத்தர். அல்லேலூயா.
நீங்களும் நானும் அவரை போல மாற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு இந்த நாட்டில் நம்ம சத்தியத்தை கேட்போம். இந்த சத்தியம் நம்ம என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். கிழக்கிலே இருந்து தோன்றின அந்த பாவம் கிழக்கு திசையில இருந்து வந்த என் இயேசுவினாலே நிவர்த்தியாக்கப்பட்டது. நம்பர் 2 வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. Glory to God. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க. அப்போ முதலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து விடுதலையாக்குறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கிழக்கிலே அந்த பாவம் பிரவேசித்தது. அந்த கிழக்கு திசையில இருந்து வந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் அந்த பாவம் நிவர்த்தியாக்கப்பட்டது. இரண்டாவது காரியம் மரம். நல்லா கவனிங்க. மரம், தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டாரு. தோட்டத்தின் நடுவில் என்ன செஞ்சாரு? அந்த மரத்தை வச்சு, இதை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம், ஆனால் இதை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. ஆனால் இந்த மனுஷன் வாண்டடாக போய், அந்த மனுஷி வாண்டடாக போய் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு அதை மட்டும் செய்யும்படிக்கு அவனுக்கு துணிந்தார்கள். தேவனுடைய கிருபை இழந்து போனார்கள், பாவத்துக்கு உட்பட்டார்கள். இரண்டாவது மரம். அந்த மரத்தினால் அவங்களுக்குள்ளார என்ன செஞ்சிச்சு? பாவம் வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 39வது வசனம். அப்போஸ்தலர் 10:39. யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். ஓகே, அவரை மரத்திலே தூக்கி என்ன செஞ்சீங்க? கொலை செய்தீர்கள். கிழக்கிலே இருந்து வந்த பாவம், கிழக்கிலே இருந்து வந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் நிவர்த்தியாக்கப்பட்டது. அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரம், அந்த மரத்தின் கனியை புசித்ததினால் அவங்களுக்குள் பாவம் பிரவேசித்தது. ஆனால் அதே மரத்தினால் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? தூக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து மரித்து நமக்கு என்ன செஞ்சார்? நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. அப்போது அந்த மரத்தினால் வந்த பாவம் அந்த மரத்தில் என்ன செஞ்சது? தூக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மரணம் நம்மளை விட்டு நீக்கப்பட்டது. அந்த ஜீவனுக்குட்பட்டவர்களாய் நம்ம மாறினோம். அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். எல்லா சாம்புகளையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? மாற்றி போட்டார் என்று சொல்லி பார்க்க. எவ்வளவு மக்கள் இன்னைக்கு சாபத்தில் கட்டப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் நம்ம சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினால உனக்கு என்ன உண்டு? ஒரு சமாதானம் உண்டு. இதை சொல்வதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உனக்கு விடுதலை உண்டு. உனக்காக எனக்காக அவர் என்ன செஞ்சார்? சிலுவிலை மரித்து உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்வதற்கு இன்னைக்கு ஆள் இல்லை. சுவிசேஷ ஊழியங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறது? குறைந்து போய் கொண்டிருக்கிற நாட்களில் வருகிறோம். நிறைய பிரசங்கங்கள் நல்லது, நிறைய ஸ்டடி நல்லது, ஆனால் நம்ம விதைக்காமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு விதைக்கிறதற்கான ஆட்கள் இல்லை. வயல் நிலங்களெல்லாம் ரெடியாக இருக்குது, அறுப்பதற்கு இன்னைக்கு என்ன இல்லை? ஆட்கள் இல்லை. உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், இந்த வருஷத்துலாவது இந்த சூழ்நிலையிலையாவது ஒரு ஆத்மாவை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவதற்கு நல்ல ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி என்ன செய்யுங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையில் என்ன செய்கிறோம்? வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாருடைய கண்களும் நம்ம தான் என்ன செஞ்சிட்டு இருக்க பார்த்துட்டு இருக்க. இவன் எதில் விழுவான், இவன் எதில் மாட்டுவான், இவனை எதில் சிக்க வைக்கலாம். நம்ம கையை கொண்டே நம்ம கண்ணை குத்துகிற நாட்கள் வந்திருக்கிறோம். புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து, அழகாய் பவுல் எழுதுகிறார், நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் தான் விழாதபடி எச்சரிக்கை. 1 கொரிந்தியர் 12:10-12 நினைக்கிறேன். ஸோ தேவ சமூகத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். அந்த மரத்தினுடைய காரியத்தினால அந்த பாவம் பிரவேசித்தது. இயேசு கிறிஸ்து அந்த மரத்திலே என்ன செஞ்சார்? தூக்கப்பட்டு அந்த மரத்திலே தன் ஜீவனை கொடுத்து நமக்கு என்ன செஞ்சார்? நித்திய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தீர்கள், அந்த இயேசுவை நாங்கள் சாட்சியாய் அறிவிக்கிறோம் என்று சொல்லி கிறிஸ்துவை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டினதை நம்ம பார்க்கிறோம். மரத்தினால் உண்டான பாவம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரத்தினாலே அவர் என்ன செஞ்சார்?
நிவர்த்தியாக்கினார். நல்லா தெரியும், லூக்காவில் வாசிக்கிறோம், இல்லை கலாத்தியரில் வாசிக்கிறோம், உபாகமத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனமெல்லாம் நமக்கு நல்ல மனப்பாடம். ஏன்னா அந்த 7 வார்த்தையை தியானிக்கும் போது கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் என்ன செய்வோம், தியானிச்சிருப்போம். மரத்தினாலே வந்த அந்த பாவம் சிலுவை மரத்தினாலே நமக்கு என்ன செஞ்சிச்சு, நீக்கப்பட்டது. சிலுவை என்பது நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு ஜெயத்தினுடைய ஒரு காரியம். அல்லேலூயா. நம்ம நாலாம் கூட ஆர்சியில் இருக்கும்போது வெள்ளியில் செஞ்சு நல்லா பெருசாக கழுத்தில் தொங்க விட்டேன். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அதெல்லாம் என்ன செஞ்சேன், தூக்கி போட்டேன். ஆனால் இன்னைக்கு சிலுவை உள்ளே இருக்குது. எத்தனை பேருக்கு அல்லேலூயா? அந்த சிலுவையினுடைய சின்னம் உள்ளே இருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெயிக்க பிறந்தவன் என்கிற எண்ணம், உலகத்தை ஜெயிக்கணும், மாமிசத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், இல்லை எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், அடிமைப்பட மாட்டேன். எனக்கு அது தகுதியாக இராது என்று ஒரு செப்பரேட்டட் பீப்புளாக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தில் வாழும்போது மரத்திலே வந்த பாவம் மரத்திலே தூக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். அந்த மரம் எங்கே இருந்தது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சம். போதும், நல்லா கவனிங்க. அப்ப அந்த முதலாவது கிழக்கிலே இருந்து வந்த பாவம், கிழக்கிலே இருந்து இயேசு கிறிஸ்து பிறந்து நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்து நம்மை ஜெய வீரர்களாய் வீராங்கனையாய் மாற்றினார். ரெண்டாவது மரம். அந்த மரம் எங்கே மரமானது நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொடுத்தது. அதில் இருந்து சிலுவையின் மரத்தினால கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சார், ஜெயத்தை கொடுத்தார். அதில் அந்த சீரேன ஊரான் ரொம்ப பாக்கியசாலியில் எவ்வளவோ பேர் கூட போயிருப்பாங்க. ஆனால் அங்கேருந்து வழிபோக்குனாய் வந்த அவன் தோளில் அந்த சிலுவை எடுத்து வச்சு அவன் கொஞ்ச தூரம் இயேசு கிறிஸ்துவுக்கு சுமந்துட்டு போக எவ்வளோ பெரிய கிருபை பெற்றவன். அப்போது நமக்குன்னு இருக்கிற சிலுவை, உலகத்தில் இருக்கிற பாடுகள், உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள், இதையெல்லாம் நம்ம தூக்கி சுமந்து நம்மையே நாம் வெறுத்து இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அது மரத்தை குறிக்கும். அந்த மரத்தினால் வந்த பாவம் மரத்தினால் நிவர்த்தியாக்கப்பட்டது. அந்த மரம் எங்கே இருந்துச்சுன்னா நடுவிலே, தோட்டத்தினுடைய நடுவிலே அந்த மரம் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகே, நடு மரத்தினால் பாவம் வந்தது. இயேசு கிறிஸ்து எப்படி அதை நம்மளுக்கிட்ட இருந்து நீக்கினார்? யோவான் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோவான் 19:18. Glory to God. யோவான் 19:18. அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். இயேசுவை நடுவிலுமாக. நல்லா கவனிங்க. கிழக்கில் இருந்து வந்த பாவம் கிழக்கு திசையில் வந்த இயேசுவினால் மாற்றப்பட்டது. மரத்தினால் வந்த பாவம் அந்த சிலுவை மரத்தினால் மாற்றப்பட்டது. நடுவிலே இருந்த மரம், அந்த மரத்தின் கனியினால் அவர்களுக்குள் பாவம் பிரவேசித்தது. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா, நடுவிலே 2 பக்கம் 2 கல்லர்கள். யோசனை பண்ணி பாருங்க, அந்த நாட்களில் அந்த மரணமெல்லாம் அவ்வளோ கொடுமையாக இருக்குமாம். உங்களுக்காக எனக்காக பாவம் அறியாத அவர் பாவமானார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நல்லா பாடிடுவோம். நான் கண்கள் செய்த பாவம், என் கால்கள் செய்த பாவம், என் இருதயத்தில் செய்த பாவம், சிந்தனை, இதான் அப்படியே வாழ்நாளெல்லாம் அறிக்கையிட்டே போயிடுறோம். என்னைக்கு அந்த பரிசுத்தத்தை நோக்கி நம்ம ஓட போகிறோம்? கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது அழகாய் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு கூட என்ன செய்யணுமா, பூர்ணப்படுத்த கடவுள். இன்னைக்கு பயமே இல்லை, கர்த்தரை குறித்த பயமே கிடையாது. வேதத்தை வாசிக்கிறதுல கம்மி, ஜெபம் பண்ணுறதுல கம்மி, ஆலயத்தை தேடுவதில் கம்மி, ஒரு ஃபார்மாலிட்டி லைஃப். சிலர் போய் கேட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ராங்காக சொல்கிறாங்க, நம்ம ஜெபிக்கலைன்னா நமக்கு எதுவும் ஆபத்து வந்துடுமோ, ஜெபிக்கலைன்னா இதான் நஷ்டம் வந்துடுமோ, ஜெபிக்கலைன்னா தான் ப்ராப்ளம் வந்துடுமோ. அப்போ இதுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறோமா? ஜெபம் என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல, தேவனோடு கொண்டுள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவனோடு கூட உலாவுற காரியம், தேவனோடு கூட உறவாடுகிற காரியம், தேவனோடு கூட தங்கியிருந்த நல்லா பேசிக்கிட்டே இருக்கலாமே. இல்லை, எம்மாவூருக்கு 2 பேர் போகிறாங்க, உயிர் தெழுந்த பின்பு பண்ண வேண்டிய பிரசங்கம். இயேசு கூட போகிறாரு, ஆனால் இயேசு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு புரியல. ரூமுக்குள்ளார வராரு, அப்பத்தை பிட்டு கொடுக்குறாரு. அவங்க இருதயங்களெல்லாம் என்ன செய்கிறது, கொழுந்து விட்டு எரிகிறது.
அவர் பேசும்போது நம்முடைய இருதயங்களை என்ன செஞ்சுச்சான்? கொழுந்து விட்டு எரிந்தது என்று லூக்காவில் வாசிக்கிறோம். ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு எவ்வளோ நாளாச்சு, ஆண்டவரோடு கூட பேசி எவ்வளோ நாளாச்சு. அவசரம் அவசரம் அவசரம், எதை கேட்டாலும் யாரை கேட்டாலும் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் கிழக்கிலே இருந்து வந்த பாவம் கிழக்கிலே பிறந்த இயேசு கிறிஸ்துவனால ரெக்டிஃபை பண்ணப்பட்டது. மரத்தினாலே வந்த பாவம் சிலுவை மரத்தினாலே நம்ம கிட்ட இருந்து நிவர்த்தியாக்கப்பட்டது. நடு மரத்தினாலே வந்த பாவம் சிலுவையிலே நடுவிலே தொங்கிய 2 பக்கம் 2 கல்லர்கள். எவ்வளோ அவமானம்! நமக்காக அல்லவா அந்த அவமானத்தை சகித்தார். ஆனால் நம்மளால் ஒரு சின்ன அவமானத்தை சகிக்க முடியல, இல்லை ஒரு சின்ன வார்த்தையை சகிக்க முடியல. ஆனால் இயேசுவை போல நான் மாறணும், இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல மாறணும். நல்லது, எப்படி மாறுவீங்க? அவர் புடமிடப்பட்டால் தானே நீங்களும் நான் சுத்த தங்கமா என்று தெரியும். அவர் என்னை சோதித்த பின்னால் தானே நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு 23:10 சொல்கிறாரு. அவர் என்னை புடமிட்டு பார்த்தா தானே ஒன்றும் காணாது இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் 17:3 சொல்கிறாரு. ஆனால் எதற்கும் நம்மளை என்ன செய்ய மாட்டோம்? ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் கேட்டதெல்லாம் என்ன செய்யணும்? கிடைக்கணும். கிடைக்கலன்னா உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? சோர்ந்து போயிடுவோம். இல்லை சில இடங்கள்லாம் ஜெபிக்கும் போது சிலர் ஜெபிக்கிறத நான் கூட இருந்து பார்த்துருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சுருக்க ஜெபத்துக்கு பெருக்க ஆசீர்வாதத்தை தாங்க. நான் சில இடங்களை பார்ப்பேன், இவங்க குட்டியாக சுருக்கமாக ஜெபிப்பாங்களாம், அவர் பெரிய ஆசீர்வாதத்தை அதுக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நாளும் தேவ சமூகத்தில் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். லூக்கா 10:48 போய் உட்காந்து தேவ சமூகத்தில் தியானிக்க நேரம் இல்லை, நல்லா உட்காந்து வசனத்தை மனப்பாடம் பண்ண நேரம் இல்லை. ஆனால் அறிபறியாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாம் நமக்கு செய்யணும். ஆல்ரெடி செஞ்சிட்டாரு. ஆமென். எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு. இனிமேல் ஒன்றும் நமக்கு செய்ய வேண்டியதில்லை. அவர் செஞ்ச வச்சதை ஆளுகை செய்யவோ, அதை பராமரிக்கவோ, அதை பாதுகாக்கவோ இன்னைக்கு நம்மளால் முடியாமல் இன்னைக்கு தேவ ஜனங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. கிழக்கிலே இருந்து வந்த பாவம் கிழக்கிலே வந்த இயேசுவினாலே தீர்க்கப்பட்டது. மரத்தினாலே வந்த பாவம் சிலுவை மரத்தினாலே தீர்க்கப்பட்டது. நடுவிலே இருந்த மரம் இயேசு நடுவிலே என்ன செஞ்சார்? தொங்கி நம்முடைய எல்லா விதமான பாவத்தையும் மீட்டு நம்மை பரிசுத்தவான்ட்டு மாற்றினார். அல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா! அடுத்த காரியத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க. அங்க என்ன சொல்ற? இந்த கனியை நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்க. கனி என்றால் எப்படி இருக்கும்? நல்லா கவனிங்கன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். கிழக்கு என்பது ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க, மரம் என்பது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நடுவில் என்பது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த கனியான என்ன செஞ்சுக்கிட்டு வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் என்ன செஞ்சுட்டு தொங்கி கொண்டு இருந்தது. இவர் இயேசு கிறிஸ்து மேலே இருந்து கீழே என்ன செய்கிறாரு? எல்லாவற்றையும் போயிடுச்சு. கெத்செமனே தோட்டத்தில் இருந்தே ரத்தத்தை சிந்த ஆரம்பிச்சிட்டாரு. ரத்தம் வியர்வையின் துளியாய் வெளியே வந்துருச்சு. சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா உடம்புல இருந்து ஃபுல்லாக ரத்தம் போன பிறகு தான் அதோட கூட சேர்ந்து இருக்கிற தண்ணீர் வெளியே வரும் என்று மெடிக்கலில் நம்ம பார்க்குறோம். எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு? நமக்காக சிந்திட்டாரு. ஒருவன் விழாவிலே குத்துகிறான், தண்ணீரும் ரத்தமும் உள்ளே இருந்து வருகிறது, அவர் மரித்து போகிறார். அப்போ அந்த அளவுக்கு அவர் வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? தொங்கி கொண்டிருக்கிறார். அந்த கனியானது எப்படி தொங்கி கொண்டு அது மற்றவர்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று இருந்துச்சு. அந்த பாவத்தினாலே தொங்கி கொண்டிருந்த அந்த கனியினாலே அவங்களுக்கு பாவம் வந்தது போல இயேசு கிறிஸ்து மேலே இருந்து என்ன செஞ்சார்? எல்லாம் பாவம் அறியாத அவர் என்ன செஞ்சார்? நமக்காக பாவமாகி அப்படியே வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் அவர் தொங்கி கொண்டிருக்கிற காட்சியை நல்லா அழகாக நம்ம என்ன செஞ்சிருவோம்? பாடிடுவோம். ஒரு நாளும் நம்ம மனசில் ஒரு ஐயோ எனக்காக இவர் அடிக்கப்பட்டாரே, எனக்காக இவர் பாடுபடுத்தப்பட்டார் எண்ணமே இல்லை. ஃபார்மாலிட்டிக்கு நம்ம பாடுறோம், ஃபார்மாலிட்டிக்கு செய்கிறோம். ஆனால் ஆண்டுடைய வசனத்தை நோக்கி பாருங்க, அவர் தொங்கி கொண்டிருந்தார். அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் ஒரு காரியத்தை சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் வருகிறது. நார்த் இந்தியாவில் எல்லாருக்கும் ஊழியம் செய்யும்போது அந்த ஃபில்ம், அந்த சினிமா படம் காட்சி மூலமாக என்ன செய்வாங்களாம்? போட்டு காட்டி ஆண்டவரை என்ன செய்வாங்க? சுவிசேஷ ஊழியம் செய்வாங்களாம். அப்படி செய்து கொண்டிருக்கிற நாட்களில் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பாடு மரணங்களை குறித்து அவங்க போட்டு அந்த ஹிந்தியில் அப்படியே சொல்லி அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிறாங்க. உடனே ஒருத்தர் தேம்பி 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 அழுகிறாராம். இவர் ஏன் அழுகிறாரு என்னன்னு தெரியல. அவருக்கு என்னன்னா, யாரையோ ஒருத்தரை பிடிச்சி என்ன செய்கிறாங்க? அடித்து இப்படி கொள்றாங்க. கடவுள் தான் அவரு,
நம்முடைய ரட்சகர் தான் அவரு, நம்முடைய மீட்பர் தான் அவர் தான் இயேசு என்பது அவனால் விளங்கி கொள்ள முடியல. முறையாக அந்த காட்சியை பார்க்குறோம். தேம்பி 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 அழுகிறானோ, அழுதுட்டு வந்து கேட்குறானா. அதுக்கப்புறம் அவங்க சுவிசேஷத்தை சொல்கிறாங்க, அழுகாதப்பா, இப்படி உனக்காக எனக்காக பாடுபட்டவர் என்ன செஞ்சார், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. மரித்தார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார், அவர் தான் இயேசு என்று சொன்ன உடனே அவன் அந்த அழுகையிலிருந்து அவன் என்ன பண்ணான், கடந்து வந்தான் என்று பார்க்கிறோம். இன்னொன்று நடந்த சம்பவம், ஒரு இடத்துல திருவிருந்து கொடுக்கும்படிக்கு என்னை கூப்பிட்டாங்க பிரசங்கத்தை முடிச்சுட்டு. ஹிந்தி மக்கள், நல்லா கவனிங்க, அந்த ஹிந்தி மக்களுக்கு என்ன புரியுமோ என்னவோ தெரியல, என் வாழ்க்கையில் நான் அப்படி பார்த்ததே இல்லை. அப்படியே திருவிருந்து கொடுத்துட்டே வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் அந்த தம்பி சொல்ல போது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம், அந்த அம்மா வாங்கி வச்சுக்கிட்டு கையில் அந்த ரசத்தை வச்சுட்டு அழுதுச்சு பாருங்க. என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஆனால் இன்றைக்கி நம்ம துணிகரமாக வந்து இல்லை, போன வாரம் தம்பி போட்டதை எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரில, நான் திரும்ப 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 போட்டு நான் எல்லாருக்கும் அதை நிறைய ஃபார்வேர்ட் பண்ணேன். அந்த திருவிருந்த அசட்டையாய் நம்ம எடுக்கும்போது பலவீனங்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது, மரித்தும் போகிறார்கள் என்று பாஸ்டர் தாமஸ் ராஜா ஐயா பேசினது. ஆனால் தகுதியாக எடுக்கும்போது நமக்கு பலன் வருகிறது. ஒத்துக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள். அது அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் நம்முடைய வியாதி மாறுகிறது. எத்தனை பாஸ்டர் நல்ல யாரும் இருக்கும்போது கற்பம் தரிக்காத ஸ்ரீகளுக்கு அந்த திருவிருந்தை கொடுத்துட்டு ஜெபம் பண்ணி கற்பம் தரிச்சவங்கள நான் பார்த்துருக்குறேன். அல்லேலூயா. உயிரெலாம் போயிடும், இனிமேல் இவங்க பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கடைசி நேரத்தில் ஊழியக்காரங்க போய் கொடுத்து நிறைய பேர் உயிரோடு இருந்தவங்களும் இருக்கிறாங்க. நம்மை தகுதியாக்கி கொண்டு அந்த திருவிருந்தை நம்ம எடுத்துருக்கிறோமோ, நல்ல பிரசங்கத்தெல்லாம் கேட்குறோமே, ஒரு மன்னிப்பு மற்றவங்கள பற்றி இல்லை, தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியக்காரங்க எடுப்பாங்க. அன்பு, இயேசுனுடைய அன்பு, இயேசுனுடைய மன்னிப்பு, இயேசுனுடைய எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு இந்த 7 நாள் எடுப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. நான் ஃபவுண்டேஷனை மட்டும்தான் போட்டுட்டு போகிறேன். எல்லாம் வந்து ஒரு நாளாவது மனம் திரும்பி அந்த ஈஸ்டர் அன்னைக்கு ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிச்சு ஜீவனோடு இருந்தால் வந்து அந்த உயிர் தெழுந்த இயேசுவினால் நான் ஜெயம் பெறுவேன், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார்னு பாடுறமே, அந்த ஜெய கிறிஸ்துவோடு கூட நான் என்ன செய்வேன், ஆளுகை செய்வேன் என்கிற எண்ணத்தோடு உலகத்தை ஜெயிக்கும்படிக்கு, மாமிசத்தை ஜெயிக்கும்படிக்கு, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயித்து இயேசு ஜெயம் எடுத்தது போல ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவையின் மேன்மை என்ன தெரியுமா? கிழக்கு திசையிலேருந்து அந்த பாவம் பிரவேசித்தது. கிழக்கிலே உதித்த இயேசு என்னுடைய பாவத்தை எல்லாம் என்ன செஞ்சார், நிவர்த்தி செய்தார் என்று பார்த்தோம். அந்த மரத்திலிருந்து அந்த பாவம் வந்தது, அந்த சிலுவை மரத்தினாலே என் பாவங்கள் நிவர்த்தியானது என்று பார்த்தோம். நடுவான அந்த மரத்திலிருந்து பாவம் வந்தது. இயேசு சிலுவை நடுவிலே தொங்கி என்னுடைய பாவத்தையும் என்னுடைய சாபத்தையும் என்னுடைய வியாதியையும் என்னுடைய பலவீனத்தையும் நீக்கி போட்டார் என்று சொல்லிப்பார். இதுதான் பேசிக்கான ஒரு காரியம். ரைட். இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். நல்லா கவனிங்க. அப்போ நமக்கு நல்லா தெரியும், அந்த கனியினால், அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியினால் அந்த இடத்துல என்ன செய்கிறது, பாவம் பிரவேசித்தது. அந்த பாவம் என்கிட்ட எப்படி நிவர்த்தியாகும்? நான் அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ சொன்னதுதான். யோவான் 6ஆம் அதிகாரம் 53வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53வது வசனம். க்ளோரி டு காட். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். யோவான் 6:53 தெரிஞ்ச வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 56 வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்ப ஒரு இடத்துல பாவம் பிரவேசிக்கிறது. அவர்கள் என்ன செஞ்சாங்க, புசித்து அதை பார்க்குறாங்க, அதை இச்சிக்கிறாங்க, அதுக்குரிய எல்லா விதமான காரியத்தையும் செல்ஃப் கண்ட்ரோலை இழந்து போச்சாங்க. பார்த்துட்டு எடுத்து புசிக்கிறாங்க, தன் புருஷனுக்கும் கொடுக்குறாங்க. 2 பேரும் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாங்க, இழந்து போயிட்டாங்க. பாவம் எப்படி அந்த கனியினால் பிரவேசித்தது. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மாமிசத்தினாலும் நமக்கு என்ன வந்திருக்கிறது, அந்த நித்திய ஜீவனையும் அந்த பரிசுத்தத்தையும் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். துணிகரமாக எடுத்து தேவனுடைய கோபத்தை சம்பாதித்த ஒரு மனுஷனை நான் வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன். திருவிருந்து கொடுத்துட்டு
நான் போகிறேன் வேறு ஒரு இடத்துல. கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த மனுஷன் இப்படி கிராஸ் பண்ணுறான், வாயில் சிகரெட்டை ஊதிட்டு போகிறோம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், கொஞ்ச நேரத்தில் எனக்கு மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. நான் பார்த்துட்டு போயிட்டேன். அப்புறம் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் உட்காந்து நல்லா இந்த சத்தியத்தை நான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் அவங்க கேட்கல, கீழ்ப்படியில் முழங்காலுக்கு கீழே 2 காலும் அப்படியே அழுகி போய் அவங்க பாடுபட்டதை நான் பார்த்து சொன்னேன். கர்த்தர்கிட்ட என்ன செய்யாதீங்க, விளையாடக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை பரீட்சை பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் வரீங்களா, ஒப்பு கொடுக்குறீங்களா, மனம் திரும்புறீங்களா, ஒரு மனமாக மாறுறீங்களா, விட்டு கொடுக்குறீங்களா, அந்த திருந்த எடுங்க. இல்லாவிட்டால் தயவு அப்போ தான் கொடுத்துட்டு வரேன். நான் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு கூட வரல. அந்த ஊரில் அந்த மனுஷன் பார்த்து அதுவும் என் கண்ணிலையா படணும். இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க, அந்த மரத்தினுடைய கனியினால அவங்க அந்த பாவத்துக்குள் பிரவேசித்தாங்க. இன்றைக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறது. இன்னைக்கு அதை புரிஞ்சு கொள்றதுக்கு மக்களுக்கு என்ன இல்லை, ஒரு கிருபை இல்லை என்று கூட என்னால் சொல்ல முடியும். அந்த ரத்தத்தை பக்தியோடு கூட, ஒரு பரிசுத்தத்தோடு கூட, ஒரு தகுதியோடு கூட நீங்கள் அதை எடுக்கும்போது, அது சும்மா ஆர்சியில் இருக்கும்போது நாங்கள் டெய்லி வாங்குவோம். அப்படிப்பட்ட ஒரு காரியமாய், ஒரு சடங்காச்சாரமாய் செய்யாதபடிக்கு, என்னை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள் என்றால், என் இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், என் இயேசு மரத்தில் எனக்காக தூக்கப்பட்டார், அவருடைய என் சாபத்தை அவர் மீது ஏற்றுக்கொண்டார் என்பதை நினச்சி 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 நம்ம அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கும் போது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மை அவரை சந்திக்க கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பாவம் வந்த வழிகள் இப்படி. அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், நிவர்த்தி செய்ய. இது நிறைய இடத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 26 வாசிக்கிறோம். யோவான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனமெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் அந்த எண்ணெய் இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. உண்மையாகவே அந்த தகுதி இருக்கா? இல்லை 3 நாள் மேக்சிமம் நம்ம இந்த சுத்திகரிப்பு கூட்டம் வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த காரியத்தை செய்கிறோம். மெட்ராஸில் இருக்கும்போது பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவங்க சர்ச்சில் எல்லாருமே 100% வந்து ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணால் தான் அவர் கொடுப்பாரு. எல்லா என்ட்ரன்ஸ்லேயும் ஊழியக்காரங்க இருப்பாங்க. ஒரு நோட்டு இருக்கும், பேடில் நிறைய பேப்பர் கிளிப்பு இருக்கும், அது கூட ஒரு பேனா இருக்கும். நாங்கள்லாம் டியூட்டி முடிச்சுட்டு மெடிக்கல் காலேஜில் படிக்கும், டியூட்டி முடிச்சுட்டு போய் அந்த இதில் ஜோதிக்குமார்னு பேர் எழுதி, எத்தனை மணிக்கு நான் உள்ளே வந்தேன்னு சொல்லி எழுதி, எத்தனை மணி உள்ள உபவாசம் பண்ணி ஜெபிச்சேன்னு சொல்லிட்டு போன 3 நாள் அப்படி இன்னைக்கு வரையிலும் நான் நினைக்கிறேன். அப்போ யோசனை பண்ணி பாருங்கள், அது எவ்வளவு பரிசுத்தமானது. அதான் பாஸ்டர் சுந்தரையா சொல்லுவாங்க, நான் 3 காரியத்துக்கு நான் ரொம்ப பயப்படுறேன். 1 கர்த்தருடைய திருப்பந்தி, 2வது பிரசங்க பீடம், 3வது கர்த்தருடைய காணிக்கை என்று சொல்வாராம். அப்போ அதுக்கெல்லாம் எவ்வளவு மேன்மையையும் அதெல்லாம் எவ்வளவு மகிமைப்படுத்தி அவங்க வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த நாட்களெல்லாம் நம்ம நிதானித்து பார்க்கிற நாட்கள். நிறைய பிரசங்கத்தை கேட்க போகிறோம், நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம், இல்லை என்ன மாற்றத்தை நீங்கள் விரும்புகிறீங்க என்பதை இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. அதை யாக்கோபு அழகாக எழுதுகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போமோ? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். அப்ப கேட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா நாம என்ன செய்வோம், வஞ்சித்து விடுவோம், நம்ம ஏமாற்றி கொள்ளுவோம். நம்ம அந்த காரியத்தில் வளர முடியாது, கர்த்தர் நம்மை கிளை நறுக்க முடியாது, கர்த்தர் நம்மை களைப்பிடுங்க முடியாது, நம்மை நீர் பாய்ச்ச முடியாது. யாரெல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அவர்களை மட்டும்தான் அவர் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் செய்கிறார் என்று யோவான் 15:8-2 நம்ம வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கு அந்த பாவம் அந்த புசிப்பினாலே வந்ததென்றால் நம்ம திருவிருந்துக்கு எப்படி கடந்து வருகிறோம் என்று யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சிலுவையின் தியானத்தில் ரொம்ப 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 முக்கியமான சப்ஜெக்டாக இருக்கிறபடினால நான் மீண்டும் உங்களுக்கு அதை என்ன செய்கிறேன், நான் நினைவுபடுத்துகிறேன். அநேக சபையில் பார்த்துருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூட என்ன செய்வாங்களாம், திருவிருந்து என்ன சொன்னோன்னா மக்களை எழும்பி போயிடுவாங்க. அந்த பாஸ்டர் என்னை கூப்பிட்டு கேட்டார், தம்பி என்ன இவ்வளோ மக்கள் எழும்பி போகிறாங்களே அப்படின்னு சொல்லி. பாஸ்டர் நீங்கள் தான் தனியாக கூப்பிட்டு அவங்கள கேட்கணும், ஏன்னு எனக்கு தெரியல. அப்போ என்ன அர்த்தம், ரட்சிக்கப்படாதவங்க ஞானஸ்தானம் வாங்காதவங்க அங்கே கொடுக்க மாட்டோம், நீங்கள் போகிறவங்க போகலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூட அந்த இடத்துல போகிறாங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ ஒருவேளை ஆயத்தம் இல்லையா, என்னைக்கு ஆயத்தம் ஆகிறது, ஆயத்தமாகத்துக்காகத்தானே அதை கர்த்தர் சபையில் மாதத்துக்கு ஒரு முறையாக செய்யுங்க என்று சொல்லுகிறார். அப்போ அந்த மரத்தினாலே வந்த அந்த பாவம்,
அந்த சிலுவையினால் தீர்க்கப்பட்டது போல அந்த கிழக்கு திசையில் இருந்த அந்த பாவம் கிழக்கு திசையில் பிறந்த இயேசுவினாலே தீர்க்கப்பட்டது போல, நடுவிலே இருந்த மரம் இயேசு நடுவிலே தொங்கினதுனால் தீர்க்கப்பட்டது போல, அந்த பழம் தொங்கினது போல இயேசு வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் என்ன செஞ்சார்? தொங்கி கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, அவங்க புசிச்சாங்க, பாவத்துக்குட்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நம்ம புசிக்கும் போது அதெல்லாம் என்ன செய்கிறது? மாறுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6, 7. Glory to God. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7. அப்பொழுது ஸ்திரீயானவள் எஸ் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அடுத்த வசனம், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டு அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினாங்க. நல்ல கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை பறிச்சாங்க, புசிச்சாங்க, அவங்க கண்கள் என்ன செஞ்சது? திறக்கப்பட்டது. தான் பாவம் செய்தவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்று உணர்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, எங்கப்பா உமக்கு பயந்து நான் என்ன செஞ்சேன்? ஒளித்து கொண்டேன். அப்படின்னா நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசிச்சாயா? ஸ்திரியானவள், தேவரீர் எனக்கு தந்த ஸ்திரியானவள் கொடுத்தால் நான் புசித்தேன். ஸ்திரியானவளை பற்றி கேட்குறாரு. ஏவாள் சொல்லுகிறாள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாக்கு சொல்லி பழியை போட்டு இப்படியே என்ன செஞ்சாங்க? அந்த பாவம் அவங்களுக்குள்ளார வந்துச்சு. அவங்க 2 பேருடைய கண்களும் திறக்கப்பட்டு 2 பேரும் தங்களுடைய காரியங்களை பார்த்து என்ன செஞ்சாங்க? அத்தி இலைகளை கொண்டு தன்னுடைய உடலை என்ன செஞ்சாங்க? மறைத்து கொண்டார்கள். கர்த்தர் வருகிறார், ஒரு மிருகத்தை அடிக்கிறார், அதனுடைய இதை கொண்டு அவங்களுடைய உடலெல்லாம் மூடி அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிட்டாரு? தொடர்ந்து பாவம் செய்யக்கூடாது என்பதை குறித்து அவங்க துரத்தி விட்டார் என்று இந்த 3ஆம் அதிகாரம் முடிகிறது. 4ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த வேறு காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய கண்கள் எப்பொழுது எப்படி திறக்கப்படும்? ஆண்டவருடைய வசனம் அழகாய் சொல்லுகிறது. அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும்போது, வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், ஒரு நிமிஷம், 24ஆம் அதிகாரம், Glory to God, 31வது வசனம், 24:31. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, அப்பொழுது அவருடைய கண்கள் என்ன செஞ்சுச்சு? திறக்கப்பட்டது. அப்ப கண்ணை திறக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதுலயே 45 வாசிச்சிருங்க. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்த. கண்கள் திறக்கப்படணும், மனது என்ன செய்யணும்? திறக்கப்படணும். ஏன் திறக்கப்படணும்? கொரிந்தியருக்கு பவுல் அழகா எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். புரியுது உங்களுக்கு? நம்ம கண்ணை நல்லவங்க கேட்பாங்க, ஆனா ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய இருதயம் எல்லாம் மனசெல்லாம் கல்லாய் போயிருக்கும். கண்ணையும் கர்த்தர் திறக்கிறாரு, மனசையும் கர்த்தர் திறக்கிறாரு. அல்லேலூயா. லீதியான் உள்ளத்தை கர்த்தர் திறந்தபடினால, எப்பயும் போல தானே பவுல் பிரசங்கம் பண்ணியிருப்பாரு. வழக்கத்தின்படியே இருக்கும். அந்த இடத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் வழக்கத்தின்படியே போகிறாங்க, ஜோம் பண்ண போகிறாங்க, உபவாசிக்க போகிறாங்க, உபதேசிக்க போகிறாங்க, கற்றுக் கொடுக்க போகிறாங்க. அன்னைக்கு கர்த்தர் லீதியான் உள்ளத்தை திறந்ததுனால லீதியால் தன் இருதயத்தில் என்ன செஞ்சா? சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாள். இன்னைக்கு எவ்வளவு பிரசங்கங்கள், எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு ஸ்டடீஸ் எல்லாம் இருக்கு. நம்முடைய கண்கள் இன்னும் திறக்கப்பட்டிருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். கண்ணை கர்த்தர் தான் திறக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தையும் மனசையும் கர்த்தர் தான் திறக்கணும். கர்த்தர் திறக்கும் போது அந்த வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். வேத வசனங்கள் இவ்விதமாய் இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுனால பெரேயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்று அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கிறோம். இன்னைக்கு நமக்கு பைபிள் வாசிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். 119 ஐ திங்க் 32 நினைக்கிறேன். சங்கீதம் 119. நீர் என் இருதயத்தை
விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். என்ன அழகான வார்த்தை இல்ல? நீர் எங்க இருதயத்தை விசாலமாக்குங்க, என் கண்களை திறங்க, என் இருதயத்தை திறங்க, என் மனசை திறங்க, உமது கற்பனையின் வழியாய் நான் என்ன செய்வேன்? ஓடுவேன். உயிரை கொடுத்து ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணா கூட இன்னைக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ண, நீங்க இல்லை, நீங்களாம் தங்கம், அல்லேலூயா, அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. எந்த விதமான ஒரு சேஞ்சும் இருக்காது. அப்புறம் என்ன செய்ய முடியும்? நாங்க உபவாசித்து ஜெபிக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரோம், கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார், நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாரு. அந்த இருதயத்தை நீங்க திறந்தாதான். சின்ன குழந்தை பிரசங்கம் பண்ணா கூட அதில் இருந்து கர்த்தர் இந்த நாளில் உங்ககிட்ட என்ன பேசினார் கேளுங்க, நான் எழுதி உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த திறந்த உள்ளத்தோடு கூட கேட்பேன். அது ஒரு ஊழியக்காரர் அழகாய் சொல்லுகிறார். அந்த தாய் பறவை அந்த குஞ்சுகளுக்கு இறை கொண்டு வரும் இல்லை, ஃபுட்டு கொண்டு வரும்ல, அப்படி கொண்டு வரும் அந்த குஞ்சுங்க என்ன தெரியுமா செய்யும்? ஆண் வாயை திறக்கும். வாயை திறக்க திறக்க அந்த தாய் பறவை ஊற்றுவது போல தேவ சமூகத்தில் வந்து உட்காந்து எனக்கு கற்றுத்தாருன்னு சொல்லி கேட்டு பாருங்க. என்னோடு கூட நீங்கள் பேசுங்கன்னு கேட்டு பாருங்க. இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எனக்கு சிலுவை தியான கூடத்தில் முதலாவது நாள் நம்ம எப்படி வாழ்ந்து இதுவரையிலும் ஓட்டத்தை முடிச்சோமா இருக்கட்டும். இன்னையிலிருந்து ஆண்டவரே, பாவம் இப்படியெல்லாம் பிரவேசிச்சது, ஆனால் சிலுவையினால என் பாவத்தை நீக்கிட்டீங்களே, மரத்தினால என் பாவத்தை நீக்கிட்டீங்களே, முள் முடியினால என் சாபத்தை நீக்கிட்டீங்களே, என்னுடைய தரித்திரத்தை உங்க மேலே ஏற்றுக்கொண்டு 2 கொரிந்தியர் 8:9 வாசிச்சுட்டு நான் திரும்ப வருகிறேன். 2 கொரிந்தியர் 8:9 பாருங்க. Glory to God. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. எஸ், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நம் நிமித்தம் அவர் என்ன செஞ்சாராம்? தரித்திர ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், நமக்காக அவர் கட்டி வச்சிருக்கிற அந்த இடம், அந்த எருசலேம், அந்த காரியத்தை வெளிப்படுத்தல வாசிக்கும் போதெல்லாம் கண்ணில் கூட பார்க்க முடியாது, கனவுல கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்டது இடத்துக்கு உரிமை உள்ளவர் நம் நிமித்தம் என்ன செஞ்சாரா? தரித்திரரானார். ஒரு சண்டே கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. சண்டே கிளாஸ் டீச்சர் வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு அந்த ஐஸ்வர்யவான் அந்த லாசரு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தானே, அதை சொல்லி கொடுத்துட்டு அந்த குழந்தையை பார்த்து கேட்டாராம், நீ ஐஸ்வர்யவானை போல இருக்கணும்னு விரும்புறியா, இல்லை தரித்திரன லாசரு போல இருக்கணும்னு விரும்புறியான்னு. அந்த குழந்தை சைமன்டேனியஸாக சொல்லிச்சான், பூமியிலே ஐஸ்வர்யவானை போல இருக்க விரும்புகிறேன், பரலோகத்திலே லாசருவை போல விரும்புகிறேன். அல்லேலூயா. என்ன பியூட்டிஃபுல் ஆன்சர் தெரியுமா? அதெல்லாம் நம்மளுக்குலாம் இமேஜினேஷன் பண்ணால் கூட வராது. இருக்கிற ஊழியத்தில் எந்த ஊழியம் ரொம்ப கஷ்டம்னா சண்டே கிளாஸ் ஊழியம். உங்களால் ஆன்சரே பண்ண முடியாது. ரொம்ப பிரில்லியண்ட்டாக என்ன செய்ய சொல்லும். என்ன அழகாக சொல்லியிருக்கு பாருங்களேன். பூமியிலே நான் ஐஸ்வர்யவானை போல இருக்கணும், பரலோகத்தில் லாசரை போல இருக்கணும். என்ன அழகான ஆன்சர். இன்னொரு காரியத்தை சொல்லி கொடுத்தாங்களே, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சண்டே கிளாஸ்லாம் நடத்திட்டாங்க. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போனார். நாமளும் பரம கானானுக்கு போம். இதெல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டாங்க. எக்ஸாம் வந்துச்சு, ஓரல் எக்ஸாம். அந்த சின்ன குழந்தை, அதுக்கு ஒன்று அந்த அளவுக்குலாம் படிக்கவோ எழுதவோ தெரியாது, ரொம்ப சின்னது. அதை பார்த்து என்ன பண்ணாங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எப்படி இருக்கும்? அந்த குழந்தை எந்திரிச்சு முழி முடிச்சு தான் என்ன ஆன்சர் பண்ணணும்னு தெரியலையா, பிசு பிசுன்னு இருக்கும் மிஸ் அப்படின்ச்சோம். என்ன அழகான ஆன்சர். நம்மளால் இமேஜினேஷன் கூட பண்ண முடியாது. அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் அதுங்களுக்கு கள்ளம் தெரியாது, கபடம் தெரியாது, எந்த விதமான காரியம் தெரியாது. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல இருதயம் இல்லை, கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று நாத்தான் வேலை பார்த்து சொன்னார். நம்முடைய உள்ளத்தை இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம்மா. வேதனை உண்டாக்கும் வழி என் இடத்துல உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்த வேண்டும். 139 23 24 சொல்கிறாரு. என்னை ஆராய்ச்சி பண்ணி என்னை புடமிட்டு எல்லாம் பாருங்க, ஒன்றுமே காணாதிருப்பீர் என்று சங்கீதம் 17:3 சொல்கிறாரு. அப்போ இந்த வசனமெல்லாம் நம்ம இருதயத்தை கர்த்தர் திறந்தாதான் கர்த்தர் உள்ளத்தில் வச்சு நம்மளை பக்குவப்படுத்த முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் அந்த விதைக்கிறனுடைய ஓமையில் வாசிக்கும் போது அந்த வசனத்தை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு 30, 60, 100 அவங்க என்ன செய்வாங்க? 12 மற்ற எல்லா லேண்ட்லையும் பிரயாசப்பட்டாங்க.
வேஸ்ட்டு எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அதெல்லாம் முளைச்சிது, போயிருச்சு. கவலை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, வேதனை வந்துச்சு, பாடுகள், போராட்டம் அப்படியே கொஞ்சமாக நெருங்கிருச்சு. ஆனால் இது மட்டும் பக்குவப்படுத்தப்பட்ட நல்ல இருதயம், பண்படுத்தப்பட்ட நல்ல இருதயம், அந்த விதை அப்படியே முளைச்சி என் ஆண்டவருக்கு பலன் கொடுத்தது போல் இத்தனை வருஷம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஓட்டிட்டோம். இனி வருகிற நாட்களையாவது ஆண்டவரை பாவம் எப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் பிரவேசிச்சுட்டு இல்லை, எங்களை எப்படியெல்லாம் நெருக்கி, எப்படியெல்லாம் எங்களை சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அப்படியே என்ன செஞ்சனா, இருளில் என்னை என்ன செய்கிறானா உட்கார பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். கவனிங்க, நான் வாசித்து காட்டுகிறேன். கர்த்தர் நல்லவர், க்ளோரி டு காட். அந்த பாவம் நம்ம வாழ்க்கையில் அப்படி பிரவேசிச்சு நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சால் ஒன்றுமில்லாமல் அதை என்ன செஞ்சிச்சு, நெருக்கி போட்டுருச்சு. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் ரத்தத்தினால என்ன செஞ்சாரா, நமக்கு விடுதலை கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சத்துரு எல்லாவற்றையும் என்ன செஞ்சானா, கெடுத்து போட்டான். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்ககிட்ட என்கிட்ட தான் சத்துருக்கு வேலை. பயந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு டே நம்மக்கிட்ட தான் வேலை, நம்மக்கிட்ட தான் அவனுடைய காரியம். ஆண்டவராகிய தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு இருக்கு. அதான் ஒரு ஊழியக்கார் சொல்கிறாரு, நம்மளை விட அவன் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறான் பிரதர், நம்மளை விட அவன் டிபார்ட்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கு. அவன் அவ்வளவு துணிகரமாக துணிஞ்சு அவன் என்ன செய்கிறான், தேவ பிள்ளைகளை என்ன செய்கிறான், பார்த்து கொண்டு இருக்கிறான். எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள் தெரியுமா, எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் தெரியுமா. எதில் பாவம் வரும், எப்படி சொல்லவே முடியாது. உங்கள் பேக்கெட்லேயே பாவம் இருக்குது தெரியுமா, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்குள்ளாரையே பாவம் இருக்குது தெரியுமா. அப்போ இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் குடும்பங்கள் நல்லா இருந்துச்சு, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. என்னைக்கு இந்த காரியமெல்லாம் சயின்டிஃபிக்காக வந்து அதை நல்லா பயன்படுத்துவதற்காக கர்த்தர் கொடுத்தாரு, இதை எல்லாவற்றையும் முடிச்சுட்டு இன்றைக்கி எதுலேயோ மூழ்கி இருக்கிற மக்கள் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த முதல் நாளில் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். கர்த்தர் சொல்லுகிறதுனால சொல்கிறேன், இனி வருகிற நாட்களில் நம்ம எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய ஆத்துமாக்களை என்ன செய்யணும், காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அவங்க கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது, அவர்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்தார்கள். உங்கள் கண்களும் என்னுடைய கண்களும் அவருடைய வசனத்தினால அவர் திறந்தபடியினால இருதயத்தையும் திறந்தார், கண்களையும் திறந்தார். தேவனுடைய வசனத்தை கொண்டு நம்ம தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த பூமியில் இல்லை, இனி வரப்போகிற நாட்களை எத்தனை பேர் என்ன தரிசனத்தை பார்க்குறோம், எத்தனை பேர் எத்தனை சொப்பனத்தை பார்க்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்களை போய் கேட்டு பாருங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேற வழி இல்லாமல் நான் சொல்கிறேன், ஒரு காரியத்தை கூட ஒரு பர்ஃபெக்டாக தேவனுடைய வார்த்தையின்படி அவங்க புரிஞ்சுக்கொள்ள அவங்களுக்கு என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் வர்றாராம், அவர் தீர்க்க தரிசனம் சொல்லி எங்களுக்கு இந்த காரியமெல்லாம் செஞ்சார். நல்லது, தீர்க்க தரிசனம் தேவனுடைய வார்த்தை. நீங்கள் என்ன சும்மாவே போகிறீங்களே, எனக்கு வசனம் தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை இருக்குது, வசனம் தெரியும். அப்போ நான் கண்ணை மூணுனா எனக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஏன் உங்களை பற்றி எங்கிட்ட கேட்குறீங்களா? உங்களை பற்றி உங்களை உண்டாக்கின ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பற்றி உங்ககிட்ட சொல்லாமல் கர்த்தர் சபையிலே சொல்லுவார். போன வாரம் வந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் போய் எங்கள் பிள்ளைங்க கிட்ட எல்லாட்டையும் சொல்லி நான் அதை ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் பிள்ளைகளை குறித்து இந்த காரியத்தை சொன்னார், இந்த பாரத்தை வைத்தாருன்னு சொல்லி. அது சபையிலே வருகிற காரியங்கள். பர்டிகுலராக உங்களுக்கு சொல்லணும்னா கண்டிப்பாக உங்கள் கூட கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்கோ அந்த மாதிரி அவருக்கு அதிக அக்கறை உண்டு. அல்லேலூயா. அதைத்தான் நீதிமொழிகள் 20:7 சொல்றாரு, நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளை என்ன செய்வாங்க, பாக்கியவான்களாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை காட்டிலும் உங்க பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார். ஆனால் நடக்க வேண்டிய வழியில நடத்தணும் இல்லை, அது பாட்டுக்கும் போகுது, அது பாட்டுக்கும் வருது, எதையும் கண்டுக்கமா விட்டுருவீங்க. ஆனால் ஒரு நாள் வரும்போது கண்ணீர் வெடிப்பீங்கள்ல, பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர்மா கிட்ட, ஊழியக்காரங்கிட்ட. ஏன்? அதை நடத்த வேண்டிய வழிகளை ஒழுங்காக நடத்தினார். அதை எப்படி சரி பண்ணணும், எங்கே சரி பண்ணணும், எது கிடைக்கணும், சும்மாலாம் போட்டு அடிக்கக்கூடாது. அதை சரி பண்ணும்போது ஒரு நாளில் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் வருமே. பாவத்தினுடைய காரியங்கள் விட்டுருவாங்க, அது பாட்டுக்கும் எங்கே போகுது, எங்கே வருது, என்ன செய்கிறது, அந்த சிஸ்டமேட்டிக்கான லைஃப்லாம் போயிடுச்சு. ஒசூரில் இறங்கினோன்னே ஒரு மெசேஜ், ரீச்டு ஒசூர். கிருஷ்ணகிரியில் இறங்கினோன்னே ரீச்டு கிருஷ்ணகிரி. உள்ளே வந்தவொடனே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தவான்கள் எடுத்து நான் கற்றுக்கிட்டதில் ஒரு ஒழுக்கம். இல்லைன்னா கால் பண்ணுவாங்க, எனக்கு டிஸ்டர்பாக இருக்கும், பிரசங்கம் பண்ண முடியாது. ஸோ இந்த சின்ன சின்ன ஒழுக்கங்கள், சின்ன சின்ன டிசிப்ளின் எல்லாம் போயிடுச்சே.
எல்லாமே போயிடுச்சு. அவர் எவ்வளவு பர்ஃபெக்டாக ஒவ்வொரு காரியத்தை முடிச்சுட்டு சிலுவையிலே முடிந்தது. குட் ஃப்ரைடே தியானிக்க போகிறீங்க. ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெற்றி சிறந்தவராய் போனாரே. அவரை தரிசிக்கிறவங்க தோல்வியாக இருக்கிறவங்களாம் அவரை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் தோற்று போனேன், நான் பலவீனப்பட்டு போனேன், நான் தடுமாறினேன், நான் தள்ளாடினேன், இயேசுவே வாங்க உங்கள் கிட்ட நாங்கள் வரோம். அந்த பஜனை எல்லாம் வேணவே வேணாம். இன்னைக்கு ஜெயம் எடுத்தீங்கன்னா கர்த்தரை பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். Glory to God. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20-21 ஒரே ஒரு நிமிஷம். Glory to God. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அதான் சிலுவையின் தியானம். பாவம் வந்தது, பாவம் பிரவேசித்தது, பாவம் ஆட்கொண்டது, எல்லாம் கரெக்டு. ஆனால் சிலுவையிலே இரத்தத்தினால், அவருடைய சிரசிலே சூடப்பட்ட முள்முடியினால், அவருடைய காயத்தினால் ஒவ்வொன்றா ரெக்டிஃபை ஆகி உங்களை என்னையும் நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய், தேவனுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், லேவியர்களாய் ஆசாரிகளை வைத்திருக்கிறார். அதைத்தான் லேவியராகமத்தில் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. 26:13 பாருங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் எகிப்து பாவத்திற்கு அடிமைகளாய் இராமல் நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்படப்படி பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி உங்கள் எதெல்லாம் பாரமாய் இருந்துச்சோ, எதெல்லாம் ஏக்கமாய் இருந்துச்சோ, எதெல்லாம் முடியல இருந்துச்சோ எல்லாவற்றையும் முறித்து போட்டு உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். என்ன அழகான வசனம். என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணின. எப்ப நிமிர்ந்து நடப்பீங்க? கழுத்துல சுமை வச்சுட்டு நடக்க முடியுமா? முதுகுல சுமையை வச்சுட்டு நடக்க முடியுமா? வெயிட்டை தூக்கிட்டு நடக்க முடியுமா? பாவத்தோடு கூட நடக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு சிலுவையில் என் இயேசு இதெல்லாம் ஜெயிச்சிட்டாரு. சிலுவையில் எனக்கு வெற்றியை கொடுத்துட்டாரு, சிலுவையில் ஜெயத்தை கொடுத்துட்டாரு, சிலுவையில் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, சிலுவையில் என் சாபத்தை நீக்கிட்டாரு, சிலுவையில் என் தரித்திரத்தை நீக்கிட்டார். எல்லாவற்றையும் நீக்கிட்டு என்னை ஜெயம் கொண்ட ஒரு மனுஷனாய் ஜெய ஜீவியம் செய்யும்படிக்கு என்னை வைத்திருக்கிறார். ரியலைஸ் பண்ணுறீங்களா? அதை ஏற்றுக்கொள்றீங்களா? இருதயம் திறக்கப்பட்டிருக்கா? கண்கள் தேவனுடைய வசனத்துக்காக காத்து இருக்கிறதா, ஏங்கி இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயாவை கடைசியாக ஒருத்தர் போய் பேட்டி கேட்டார். மரிப்பதற்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த சமாலாம் பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். பார்க்கும்போது நீங்கள் எப்படி பைபிளை வாசிப்பீர்கள் என்று கேட்டாராம். நான் பைபிளை வாசிக்கவே மாட்டேன்னாராம். பேட்டி கேட்டவருக்கு தூக்கி வாரி பிடிச்சான். பைபிளை வாசிக்க மாட்டிங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிளை வாசிக்க மாட்டேன், ஸ்கூலில் பாடம் படிக்கிற மாதிரி பைபிளை படிப்பேன்னு சொன்னாராம். அல்லேலூயா. எழும்பி உட்காந்து ஸ்கூலில் நாளைக்கு எக்ஸாமுக்கு எப்படி படிப்பணும், 2 மணிக்கு படிப்பாராம், 3 மணிக்கு படிப்பாராம், 4 மணிக்கு படிப்பாராம். படித்து மனப்பாடம் பண்ணி அவங்களுக்கு நமக்கு முன்மாதிரி வைத்து போனாங்களே எவ்வளோ நாள். ஆனால் இதில் போட்டுருவோம், இன்று நீங்கள் வேதத்தை வாசித்தீர்களா, வீட்டுக்கு முன்னாடியே இருக்கும், அதை டெய்லி பார்ப்போம், வாசிக்க மாட்டோம். இயேசுவே என் வீட்டின் தலைவர். யார் தலைவர்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இதெல்லாம் நல்லா நம்ம பண்ணோம். ஜெபித்தீர்களா, அதெல்லாம் பார்த்து கூட நமக்கு என்ன இல்லை, ஒரு உணர்வு வரலன்னா இனிமேல் நம்ம என்ன செய்ய முடியும் என்பதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இல்லை, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாத பாவியும் எங்கே நிற்பான்? அப்போ முடிவு பறிந்த நிலைத்து நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ ரட்சிப்பின் சுவிசேஷம்னா என்ன? முடிவு பறிந்த நீங்களும் நான் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். கூடவே இருந்தானே யூதாஸ், 3.5 வருஷம் கேஷியர் அவன் தான், பணமெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாரு. ஆனால் 30 வெள்ளிக்காசுக்கு தன்னுடைய எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அவன் என்ன செஞ்சான்? இழந்துட்டானே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்கிறாரு. அப்போ இந்த சிலுவையினுடைய பேசிக்கான மேன்மை என்னன்னா, இந்த பாவமெல்லாம் எப்படி வந்துச்சோ அந்த பாவமெல்லாம் ஒவ்வொன்றா டிக் பண்ணுங்க. எல்லாமே என்ன செஞ்சிச்சு? நம்ம வச்சு போயிடுச்சு. இந்த குடும்ப கூடைகள் அருமையான அண்ணன் எடுத்தாங்கல்ல, அந்த மாமிசத்தின் கிரியைகள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோமா? கேட்குறதை எழுதி வைக்கிறோமா? எழுதுனதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறோமா? அதை மனசில் வச்சுருக்கிறோமா? எதுவுமே கிடையாது. முடிச்சிட்டிங்களா, க்ளோஸ் பண்ணோமா, போனோமா? அப்போ எப்படி கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. 24 மணி நேரம் ஜெபமும் பைபிளும் பரிசுத்தமும் ஸ்தோத்திரமும். அவங்கள போய் கேட்டால்
நிறைய காரியத்தில் ஆனால் ஜெயம் எடுக்க முடியல, இன்னும் நான் போராடி கொண்டிருக்கிறேன்றாங்க. அவங்களே இந்த நிலைமைனா நம்ம நிலைமைலாம் என்னாகும்னு சொல்லி யோசிக்கிற இந்த சிலுவையின் தியான கூட்டத்தில் முதலாவது நாள் கர்த்தர் சொல்ல எல்லா பாவம் இந்த உலகத்தில் வந்தது உண்மைதான். இன்னும் பாவத்துக்கு எபிரேயர் அழகாக எழுதுகிறார். 12ஆம் அதிகாரம் பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம் இருக்குது. நான் வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒரு 5 நிமிடம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் க்ளோரி டு காட் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு செகண்ட் யோசிப்பு விட்டுட்டு என்ன செஞ்சான்? ஓடி வந்தானே. இவ்வளவு பெரிய பொல்லாங்கை செய்து தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன்? நல்ல சூழ்நிலை தானியேலுக்கு, ராஜ போஜனம் சாப்பிட்டு கர்த்தருக்கு சோத்திரம், அடிமையா இருந்தவனுக்கு களி கிடைக்க வேண்டிய இடத்துல கறி கிடைச்சிச்சு, வாழ்ந்திருக்கலாமே. ஆனால் இந்த ராஜ போஜனமெல்லாம் வேணான்னு தான் வாயை கட்டினான். கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டினார். அல்லேலூயா. புரியுதா? இவன் வாயை கட்டணும். இன்னைக்கு எதுவுமே கிடையாது, நமக்கு எந்த ஒரு ஒழுக்கம் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையினால வாழ்கிறோம். ஒத்துக்கிறீங்களா? கிருபையினால வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏதோ கிருபையிலே வாழ்க்கை ஓடுதுன்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கிறேன். உண்மை இரக்கத்தினால் ஓடுது, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் அந்த தேவ வைராக்கியம் இல்லையே. உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறாரே. எல்லா பாவத்தையும் இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு டே சிந்தனையில், எண்ணங்களில், உணர்வில், உணர்ச்சியில், பார்வையில், யோசனையில், எண்ணங்களில் உட்காந்து ரைட் பண்ணுங்க. எதுலெல்லாம் வருது, எப்படி வருது? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. க்ளோரி டு காட். Thank you Jesus. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி, சாரி 2 கொரிந்தியர் 2:11 தெரிஞ்ச வசனம் தான். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆண்டவர் சொல்லிட்டார்ல கொரிந்து பவுல் மூலமா. அப்ப அவன் எந்த டைரக்ஷன்ல வரான், எப்படி வரான், யார் மூலமா வரான், ஏன் வரான், நமக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டாரு. எபேசியர் 6ல் சொல்லும்போது பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க நீங்கள் என்ன செய்யணுமா? திராணி உள்ளவர்களாக எப்படி மாற முடியும்? தேவனுடைய வசனம் ஆகிய பட்டயம் இல்லை, அதில் கண்டினியூவாக ஆர்மர் ஆஃப் காட்னு சொல்லி தம்பி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக ஆண்டவருக்கு நேரம் நின்னாதானே ஜெயிக்க முடியும். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு ஜெயிக்கிற வாழ்க்கையை தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றையிலிருந்து ஜெயம். இயேசுவை சந்திக்கிறவர்களும் ஒருவேளை கர்த்தர் சீக்கிரம் கூப்பிட்டா ஜெயத்தோடு கூட போகணும். நடுவில் விழுகிற வாழ்க்கை. மீகா தீர்க்க தரிசன புத்தகம், க்ளோரி டு காட். மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் நம்ம சோர்ந்து போக கூடாது. எந்த டைரக்ஷன்ல பாவம் வருது, எப்படி வருது, எங்க பேசினா வருது, எங்க நின்னா வருது, நல்ல மனப்பாடமா தெரியுமே. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாயுடைய வழியில் சொல்லுங்க, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும் நல்லா தெரியும். ஆனால் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோமே, லூஸ் டாக்கிங் பண்ணிட்டு இருக்கிறோமே, ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு இன்னும் பலவீனம், இன்னும் போராட்டம், இன்னும் கஷ்டம், இன்னும் கண்ணீர். எத்தனை குட் ஃப்ரைடே, எத்தனை ஈஸ்டர், எத்தனை சிலுவை கூட்டங்கள் போதுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எஸ் இப்படி எல்லாம் பாவம் நிறைய காரியம் இருக்குது பிரவேசித்தது. ஆனால் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார், நமக்கு வெற்றியை கொடுத்துருக்கிறார். அந்த வெற்றியை வாங்கிக்கிட்டு ஓடுவதற்கு நமக்கு என்ன இல்லை? இன்னைக்கு ஒரு ஆசை இல்லையே. அவர் ஜெயித்த உலகத்தை நான் ஜெயிப்பேன் என்கிற ஒரு அறிக்கை இல்லையே, ஒரு வைராக்கியம் இல்லையே, ஒரு உண்மை இல்லையே, ஒரு உத்தமம் இல்லையே. இன்னைக்கு தேவன் அதை தான் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். பாவம் இப்படியெல்லாம் பிரவேசித்தது. ஒவ்வொன்றா வரப்போகிற நாட்களில் அந்த பாவத்தினுடைய காரியங்கள், பாவத்தினுடைய தன்மைகள், அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட காரியங்கள், எப்படி நம்மை பரிசுத்தமாக்கினார், எப்படி நம்மை வெற்றி சிறக்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வாரம் ஃபுல்லாக கர்த்தருடைய ஆவியான நமக்கு சொல்லித்தரப்போகிறார். ஓகே, சொல்லி கொடுத்து என்ன பிரதர் செய்ய போகிறாரு? நம்ம இடத்துல எதிர்பார்ப்பார். அதிகமாக கொடுத்தா அதிகமாக என்ன செய்வார்? கணக்கு கேட்பார். மறந்துடாதீங்க, அதிகமாக கொடுத்தா அதிகமாக கணக்கு கேட்பார். நிறைய கற்றுக் கொடுக்குறாரு, கற்றுக்கிட்டோம். ஆனால்
அவருக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எல்லாம் கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் இருக்குது. இருதயத்தில் கரத்தை வச்சு தாவீது ஜெபிக்கிறது போல, என்னுடைய பாவங்கள், என்னுடைய குற்றங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய துணிகரங்கள், என்னுடைய பிழைகள், என்னுடைய தவறுகள், என்னுடைய பெரும் பாதகம் எல்லாவற்றையும் நீக்கி, ஆண்டவரே என்னை பரிசுத்தவானாய், என்னை உண்மை உள்ளவனாய், என்னை உத்தமனாய், ஆண்டவரே ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் நிற்கிற ஒரு லேவியனாய், உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு பிள்ளையாய் இன்னைக்கு மாற்றி இந்த இடத்துல என்னை அனுப்புங்க ஆண்டவரே. வீணாவாகவோ விருதாவாகவோ சடங்காச்சாரத்துக்காகவோ ஏதோ ஒரு காரியத்துக்காக நாங்கள் வரல ஆண்டவரே. நாங்கள் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தணும். உங்கள் ரத்தம் என் வாயை திறந்து கேளுங்க. உங்கள் ரத்தம் என்னை கழுவணும். உங்களுடைய சிலுவையில் நீர் சுமந்த எல்லாவற்றையும் நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆண்டவரை. எனக்காக நீங்கள் சுமந்துட்டீங்க, எனக்காக நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க, எனக்காக எல்லா பாடுகளையும் நீங்கள் பட்டுட்டீங்க. நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த குருத்தோலையை பிடித்து கொண்டு, குருத்தோலையை எடுத்துக்கொண்டு ஜெய வீரராய் இயேசு அந்த எருசலேம் நகரத்தில் பவனி வந்தது போல நான் போகிற இடங்களெல்லாம் ஆண்டவரை என் இயேசு வெற்றி சிறந்தார். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் எழுதின அந்த வார்த்தையை நாங்கள் பிரயோசித்து கொண்டே ஆண்டவரே எங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று தேவ சமூகத்தில் தாழ்மையோடு கூட கேட்போமா? இருதயத்தில் கரத்தை வச்சு கேளுங்க. பாவம் ஒவ்வொன்றாய் 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 இந்த பூமியிலே பிரவேசித்தது. கிழக்கிலே வந்தது, கிழக்கிலே பிறந்த இயேசுவினால் நீக்கப்பட்டது. மரத்தினால் வந்தது, சிலுவை மரத்தினால் மாற்றப்பட்டது. நடுவிலே இருந்த கனியினால் வந்தது, நடுவிலே தூக்கப்பட்ட இயேசுவினால் மாறினது. அந்த கனியான மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. என் இயேசு எனக்காக சிலுவிலே தொங்கிக் கொண்டிருந்தார். அதில் இருந்த சாறு, அதில் இருந்த தசையினால எனக்கு பாவம் வந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே, அவர் எனக்காக பிற்கப்பட்ட சரீரத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் பாவம் நிவர்த்தியானது. இன்னைக்கு நான் பரிசுத்தவானாய் வாழ நான் பிரயாசப்படுகிறேன் ஆண்டவரே. திரும்ப அந்த பாவத்துக்கு நான் போக மாட்டேன். திரும்ப 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 உம்மை சிலுவையிலே அறைய மாட்டேன். அந்த உம்முடைய ரத்தத்தை காலின் கீழ் நான் மிதிக்க மாட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஒரு வைராக்கியத்தோடு கூட போகிறேன். என் வாழ்க்கையில் நீ கொடுக்கிற மாற்றம் மிக பெரிதாய் மாறும்படிக்கு, அநேகர் என்னை கண்டு ஆண்டவரை உம்மை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு எனக்கு தாரும் என்று நம்ம கேட்கும்போது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பலவீனங்களை சிலுவிலே சுமந்து விட்டார், தரித்திரத்தை சிலுவிலே சுமந்து விட்டார், வியாதிகளை சிலுவிலே சுமந்து விட்டார். எல்லா பாவத்துக்கும் ஒரே பரிகாரி இயேசு தான். எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் வருவார், நம்மை கூட்டி கொண்டு போய்விடுவார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நமக்கென்று ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆயத்தம் பண்ணின வேலை முடிஞ்ச பிறகு நம்மை என்னோடு கூட அவர்கள் இருக்கும்படிக்கு நான் திரும்ப உங்களை கூட்டி சேர்த்து கொள்வேன் என்று சொன்னாரே, அந்த வருகைக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாய், அந்த வருகைக்கு தகுதிப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாய் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? என் கண்ணை திறங்க ஆண்டவரை, என் இருதயத்தை திறங்க ஆண்டவரை, என் மனசை திறங்க ஆண்டவரை. அந்த வசனம் உள்ள போக 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 உடைய கற்பனையின் வழியாய் நான் ஓடுகிறேன் ஆண்டவரை. அந்த வசனம் என் பாதைக்கு தீபமாய் மாறட்டும், என் கால்களுக்கு வெளிச்சம் மாறட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய சிலுவை தியான கூட்டத்தில் முதலாவது கூட்டம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் பாவம் எப்படியெல்லாம் பிரவேசிக்கிறது. ஒருவேளை கண்களினால் இருக்கலாம், காதுகளினால் இருக்கலாம், வாய் பேச்சினால் இருக்கலாம், என் எண்ணங்களினால் இருக்கலாம், என் உணர்வினால் இருக்கலாம், என் உணர்ச்சினால் இருக்கலாம். எல்லாவற்றையும் நீங்கள் சிலுவையில் சுமந்து தீர்த்து நான் ஜெயித்தேன் என்று சொல்லி வெற்றி வீரராய் போன அந்த நாள் தான் குட் ஃப்ரைடே, உயிர் தெழுந்த நாள் தான் ஈஸ்டர். அந்த நாளை கொண்டாடும்படி எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுத்தா, நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ 1 பேதுரு 2:21 சொல்லுகிறது, இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டோம். அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு நமக்கு முன்மாதிரி வைத்து போனீரே, அந்த அடிச்சுவடுகளை கடந்து உம்மை தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ சமூகத்தில் தாழ்மையோடு கூட எங்கள் முடிஞ்சதை செய்கிறோம், எங்களை கொண்டு முடியாத காரியத்தை நீ செய்து முடிப்பீராக தாழ்மையோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவ கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மரத்தின் கனியினால் அன்று பாவம் சூழ்ந்தது,
மரத்தின் கனியினால் அன்று பாவம் சூழ்ந்தது. மரத்தின் சிலுவையில் இன்று பாவம் தேர்ந்தது. சிலுவை நிழலிலே நான் என்றும் தங்குவேன். சிலுவை நிழலிலே நான் என்றும் தங்குவேன். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்கு சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்கு சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஆண்டுடைய கருத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒருவர் நமக்கு முன்னே இருக்கும்போது நாம் ஏன் கலங்கணும்? தாவீதை போல சரணாகதியாக ஆண்டு கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றால் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவியத்தை, ஊழியத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நாட்கள். அதற்கு வேத வாக்கியங்கள் தான் நமக்கு உதவி செய்கிறது. பெரையா பட்டணத்தார் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால நற்குணசாலிகளாகிய மாறினாங்க. இந்த நற்குணசாலியாகிய மாறும்போது தான் குணசாலியான ஸ்திரியாக மனவாட்டியாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய என் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. எல்லா